Hello everyone. So in the video NCERT book units and measurement lesson example question நம்ம ஒண்ணா solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 3. Question என்ன சொல்றாங்க? The moon is observed from two diametrical opposite point A and B on earth. A B அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தாச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து டயாமீட்டருக்கு அக்ராஸா இருக்குது. சேம் கொஸ்டின் வந்து நீ ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்ப்ப சரியா. ஸ்டேட் போர்ட்லேயும் ஒரு சில கொஸ்டின் அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. எந்த கொஸ்டினில் காப்பி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்ல கொஸ்டின்ஸ்னு அர்த்தம் சரியா. ஏன்னா ஸ்டேட் போர்ட் புக் வந்து புதுசாக அப்டேட் பண்ணதுனால சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டில் எந்தெந்த கொஸ்டின் காமனாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சிபிஎஸ்சி புக்கை விட என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நீ ஸ்டேட் போர்ட் புக் படிச்சுருந்தாலே பெஸ்ட்டு சரிங்களா. பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவீங்க சார் சிபிஎஸ்சி தான் கொஸ்டின் அப்படி லூஸ் மாதிரி பேசுவீங்க. அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மூன். இப்ப நல்லா பாரு, இந்த ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் வந்து சஸ்டெயின் பண்ணுது 1 degree 54 minutes கரெக்டா. ஒன்னு இது எல்லாத்தையும் டிகிரிக்கு மாத்திக்கோ இல்ல எல்லாத்தையும் மினிட்ஸ்க்கு மாத்திக்கோ. 1 degree அப்படின்னா எவ்வளவு மினிட்ஸ்? 1 degree எவ்வளவு மினிட்ஸ்? 60 minutes. 54 அப்ப 54 minutes. அப்ப டோட்டல் எவ்வளவு ஆயிருச்சு? 114 minutes. சிபிஎஸ்சி புக் ஸ்டேட் போர்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல 114 பதிலா 115 வர மாதிரி ஒரு டிகிரி எடுத்திருப்பான் அவ்வளவுதான். சோ 1 degree 55 minutes இருக்கு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க சரியா. 114. ஓகே. டயாமீட்டர், இதோட டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.276 into 10 to the power of 7. இப்போ distance between the moon, இந்த distance எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த distance? இந்த distance எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? நம்ம ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். தீட்டா இன்டூ இந்த பக்கத்தில் இருக்கிற வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ கரெக்டா. பேசிக்லி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், tan தீட்டாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணி. tan தீட்டா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஸ்மாலர் ஆங்கிளுக்கு tan தீட்டா வரும், தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும் கரெக்டா இல்லையா. அப்போ தீட்டா இன்டூ அட்ஜசன்ட் வந்து ஆப்போசிட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தீட்டா tan தீட்டாக்கு பதில் வெறும் தீட்டான்னு போட்டுக்க போகிறேன். தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் கரெக்டா டயாமீட்டர் பை இது வந்து பேஸ் வச்சுக்கலன்னா பேஸ்னு வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். சொல்கிறது புரியுதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பேஸ் கேட்குறாங்க. அப்போ டயாமீட்டர் எவ்வளோ சார்? இதான் டயாமீட்டர் 1.276 into 10 power 7. ஸ்டேட் போர்ட் புக்கில் இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க சரியா. நம்ம 12.76 போட்டு டயாமீட்டர்னு எழுதுறோம். ஸ்டேட் போர்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 12.76 டயாமீட்டர் கொடுக்கறதுக்கு வந்து அவன் ரேடியஸ் வந்து 6.4 into 10 to the power of 6னு கொடுத்துருப்பான். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா ஆல்மோஸ்ட் உனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும் கரெக்டாக இல்லையா. இது ரேடியஸ், இது டயாமீட்டர் சரி. இவ்வளோதான் மாற்றங்கள் இருக்கும். டிவைடட் பை தீட்டா. இப்போ தீட்டா எவ்வளோ சார்? நம்ம ஆங்கிள் எவ்வளோ? 114 மினிட்ஸ்ல இருக்கு கரெக்டா. மினிட்ஸை ரேடியனா மாற்றணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா 60ஆல டிவைட் பண்ணிக்கலாம் கரெக்டா. புரியுதா? எஸ், மினிட்ஸ் வந்து ஹவரா மாத்திரம் 60ஆல டிவைட் பண்ண அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மினிட்ஸை ஹவரா மாத்திர டிகிரியா மாத்திரம் 60ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, டிகிரியில் கிடைச்சிருச்சு. பட் எனக்கு ரேடியன்ல வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இன்டூ பை பை 180. அப்போ நல்லா பாரு, இந்த டேர்மும் மேலே போயிடுமா? by 114. பையோட வேல்யூ என்ன? 3.14. இதை டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. 1.276 into 60 into 180 divided by 114 divided by 3.14. ஆன்சர் பார்த்தனா 38.4 into 10 to the power of 7. அப்படி இல்லைனா 3.84 into 10 to the power of 8 meter சரியா. இல்லை எனக்கு பில்லியன் எழுத பிடிக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வேல்யூ வந்து
384 into 10 to the power of 6 மீட்டர். கரெக்டா? புரியுதா? கால்குலேஷன் எதுவும் தப்பு இல்லையே. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி புக் வச்சிருக்கீங்களா? செக் பண்ணிட்டு ஆன்சர் இதுதானே? கரெக்ட். சரியா? ஸோ இதை நான் உனக்கு கிளாஸ் அப்பயே சொல்லியிருப்பேன். நல்லா பாரு, எர்த்துக்கும் மூணுக்கு நடுவில் இருக்கிறது எவ்வளோ மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஆனால் நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க, ஐ லவ் யூ டு த மூன் இன் த பேக். சரியா? மூணுக்கு போயிட்டு வருது இவ்வளோ டிஸ்டன்ஸ், திரும்பி வருது இவ்வளோ டிஸ்டன்ஸ், போயிட்டு வரதுக்குள்ளே வாழ்க்கை விடிஞ்சு போயிடும். பட் பண்ணிட்டு போகிறேன் இங்கே.